விளையாடிக் கொண்டிருந்தவர் புதிய ஆயுதங்களை வச்சிருக்கிற நானும் புதிய ஆயுதங்களோடு வந்து கொண்டிருக்கின்றேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமோகன் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றான் புதிய ஆயுதங்களோடு. பாருங்கள், சிங்கமோகன் வந்து கொண்டிருக்கின்றான் புதிய ஆயுதங்களோடு முருகப்பெருமானை எதிர்கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றான். பக்தவடி மையம்பர்களே, கூட்ட நெரிசல் அதிகமாக என்பதற்காக ஆடி முருகப்பெருமானோ அதே சிரித்த முகத்தோடு அதே புன்முறுவலோடு அழகாக அற்புதமாக கொண்டிருக்கின்றார் முருகப்பெருமான். பக்தவழி மைந்தர்களே, கூட்ட நெரிசல் மிக அதிகமாக இருப்பதால் தங்களுடைய குழந்தைகளையும் ஆபரணங்களையும் மீண்டும் அறிவிக்கின்றோம். கூட்ட நெரிசல் மிக அதிகமாக இருப்பதால் தங்களுடைய குழந்தைகளையும் ஆபரணங்களையும் மிக பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். முருகப்பெருமான் அதே எதிர்கொள்வதற்காக தயாராக நின்று கொண்டிருக்கின்றான். அற்புதமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். முருகா, உன்னை காண்பதற்காக எத்தனை நாட்கள் நாங்கள் தவம் இருந்தோம் முருகப்பெருமானே என்று பக்த கோடி மெய்யன்பர்கள் அனைவரும் அமைதி காத்து வானுகோபனை முருகப்பெருமான் எப்பொழுது வதம் செய்வார் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அதோ பாருங்கள், வானுகோபன் மறுபடியும் வருகின்றார், முன்னே வருகின்றார். எதிர்த்தே முருகப்பெருமான் முருகனுக்கு முருகனுக்கு
தோட்டத்தோடு. ஆனால் முருகப்பெருமானோ அமைதியாக அழகாக ஓடி வருகிறார், ஆடி வருகிறார். வந்தான் வந்தான் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றான் முருகப்பெருமான். அமைதி காத்து, என்னையா வெட்ட வருகின்றாய், என்னை உன்னால் வெட்ட முடியுமா என்று முருகப்பெருமான் அமைதியாக இருக்கின்றார். கத்தியை காட்டி பயமுறுத்துகிறாயா? நீ எந்த ஆயுதத்தை காட்டினாலும் முருகனை சுற்றி சுற்றி வந்து கோபப்படுத்தி பார்க்கின்றார். தன்னுடைய நாவால் வர்ணமான சொற்களை சொல்லி பார்க்கின்றான். அப்படியும் முருகப்பெருமானுக்கு வரவில்லை. நான் ஓடுகிறான், ஆடி ஆடி வருகின்றான், வளம் வந்து கொண்டே இருக்கின்றான். முருகப்பெருமானை எப்படியாவது முருகனை வெட்டிவிட வேண்டும், என்னுடைய அண்ணனை என்னுடைய தம்பியை முருகப்பெருமான் தன்னுடைய வேலை எடுப்பதற்காக உன்னுடைய தலைவலியும் அப்படித்தான். அப்படிங்களா? தலை யாரு தெரிகிறது பார்க்கலாம். பயத்துல அங்கே நிக்காது, சுத்து நிக்காது. முடிவு சுத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. தலையை நிக்க கூப்பிடுறீங்க. பயத்தோட ஒழியுங்க. முருகப்பெருமான் வான் கோபனை வதம் செய்வதற்காக முன்னே சென்று கொண்டிருக்கின்றார். அதோ பாருங்கள், அதை கடலாக திறந்து கொண்டிருக்க பக்தர்களுக்கிடையே இன்னிசை முழங்க முருகப்பெருமான் வான் கோபனை எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றார். வானுகோபன் பயந்து புறமுதுகிட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றான். முருகப்பெருமான் நீ நல்ல ஆடுகப்பெருமான் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். வானுகோபனை வதம் செய்வதற்காக தன் வேலோடு சென்று கொண்டிருக்கின்றார். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, செங்கத்துறை தண்ணி ஆண்டவருக்கு, மருதமலை ஆண்டவருக்கு, ஜெயந்திநாதனுக்கு, பழனி ஆண்டவருக்கு. வெற்றிவேல்
அனைத்தையும் அழித்து எங்களை எதிர்த்து வளம் செய்வதற்காக ஆடி ஆடி வந்து கொண்டிருக்கின்றார். சிங்கமகன் அதோ அடிப்பாடி வந்து கொண்டிருக்கின்றார். அவனுடைய ஆட்டம் எத்தனை நேரம் என்று பார்க்கலாம் என்று முருகப்பெருமான் அமைதி காத்துக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய ஆட்டம் எத்தனை நேரம் பார்க்கிறேன். எப்படியாவது வெற்றிவிட வேண்டும். என்னுடைய தம்பிகளை வேண்டுமானால் நீ வெற்றிருக்கலாம் முருகப்பெருமானே, ஆனால் என்னை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று வீரத்தோடு இதோ என்னுடைய வேல் வரும் வரை நான் உடைய ஆட்டம் அப்பா என்று முருகப்பெருமான் அற்புதமாக எழுந்து நின்று கொண்டிருக்கின்றார். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. அதோ பாருங்கள், சிங்கமகன் வயலுக்கு பின்னால் போனவன் இப்போது சிங்கமகா என்ன தைரியம் இருந்தால் முருகனை எதிர்த்து வருவார் என்று முருகப்பெருமான் உன்னால் என்னை எதுவும் செய்ய முடியாது. முன்னும் பின்னுமாக ஓடிக்கொண்டிருக்கின்றான் சிங்கமகன். அதோ சிங்கமகன் பயந்து ஓடிவிட்டான், பின்னால் ஓடிவிட்டான், ஓடிவிட்டான், ஓடிவிட்டான். உன்னை எதுவும் செய்ய முடியாது என்று பயந்து நின்று கொண்டிருக்கிறாரா? பயந்து யார் ஓடுறது? நீங்களா ஓடிக்கிறீங்களா? முன்னால் போகின்றான், பின்னால் போகின்றான், வளம் வருகின்றான், வளம் வந்து கொண்டே இருக்கின்றான். எப்படியாவது முருகனை இந்த முறை நாம் வென்றுவிட வேண்டும் என்ற அவளோடு சுற்றி வருகின்றான். தன்னுடைய தப்பிகளை எல்லாம் முருகன் வென்றுவிட்டானே, நாமளாவது இவனை வென்றுவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு முருகனை வளம் வந்து கொண்டிருக்கின்றான். பயந்து ஓடிவிட்டான், ஓடிவிட்டான், ஓடிவிட்டான். ஓடி ஒழியவில்லை. ஓடி ஒழியாமல் என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் அங்கே? என்ன வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றாய் அங்கே? நான் இங்கே தைரியமாக நின்று கொண்டிருக்கின்றேன் என் அன்னையிடம் வேல் வாங்கி. புலி பின்னால் கால் வைப்பது முன்னால் பாய்வதற்காக மட்டுமே தவிர பயந்து ஓடவில்லை. அப்படியா? வா போர் புரிவோம், வா வா வா. நான் தைரியமாக நின்று கொண்டிருக்கின்றேன். என்னிடம் போர் புரிய உனக்கு தைரியம் இருந்தால் இங்கே வா, பார்க்கலாம். ஓ முருகனெல்லாம் ஓடவில்லை. நீ எப்படி என்னோட போட்டியை வைத்திருக்கிறாய் என்று பார்க்கிறேன் என்று முருகப்பெருமான் அதோ பாருங்கள், அன்னையிடம் வேல் வாங்கிய முருகப்பெருமான் 2 பேரை வரம் செய்து அற்புதமாக நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். பக்தகோடி மையப்பர்களே, கூட்ட நெரிசல் அதிகமாக இருப்பதால் தங்களுடைய குழந்தைகளையும் ஆபரணங்களையும் மூன்றாவது முறையாக முருகப்பெருமானை வலம் வந்து கொண்டிருக்கின்றான். எப்படியாவது முருகனை வென்றுவிட வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கின்றான். வளமாக இடமாக எப்படி சென்றாலும் முருகனை வென்றுவிட முடியுமா என்று முருகன் நின்று கொண்டிருக்கிறார். ஓடுங்க ஓடுங்க, ஆடுங்க ஆடுங்க. உங்களோட ஆட்டமெல்லாம் எத்தனை நேரம்னு நானும் பார்க்கிறேன். நல்லா ஓடுங்க, எத்தனை ஓட முடியுமோ ஓடுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. என்னுடைய வேல் புறப்படும் வரைதான் உங்களுடைய ஆட்டமெல்லாம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு ஆடுங்கள் ஆடுங்கள். பல்லு முளைக்காத பாலரை பார்த்தெல்லாம் நாங்க பயப்படுறது இல்லைங்க. என்னை பல்லு முளைக்காத பாலகன் என்றால் நினைத்து விட்டாய். அப்படியே நினைத்துக்கொள் சிங்கமுகா. சின்ன பசங்களை வென்றுவிட்டு பிறகு பேசிக் கொள்ள வேண்டாம். ஆல்ரெடி 2 தலை தூக்கியாச்சு. பாத்து இருந்துங்க, 3வது தலையை அப்புறம் பறி போயிடும். நாங்க பாத்துக்கிறோம். பாக்கலாம் யாரு தலை போகுங்க. வயசு நடுக்கத்துல நின்றுக்கிறீங்க, ஓட்ட விழுந்துவீங்க. நாங்க நடுக்கத்துல தான் நிக்கிறேன். நீங்க இப்படி லேட் பண்ணிட்டு தான் எங்களுக்கு பசிக்காதா? பசிக்கிறதா போய்
சாப்பிட்டு பொறுமையா வாங்க. நாங்க எப்படி இந்த இடத்துல காத்துட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல நீங்க நடக்க முடியாம இருக்கீங்க. நீங்க சாப்பிட்டு தூங்குறது மட்டும்தான். ஆட சொன்னா உருண்டு இருக்கிறீங்க எல்லாருமே. பேசுறோம். எனக்கெல்லாம் பொண்ணு ரெடியா இருக்குப்பா. உங்களுக்கே முடிவு கேட்கிறேன். முருகனுக்கு நான் சொல்றேன், எனக்கு சொல்லல. பள்ளி மட்டும் போதுமா? நான் வேற முருகன் வேற. முருகப்பெருமான் சிங்கமுகனோ பயந்து ஓடிவிட்டான். எங்கே சென்றானே? அதோ பாருங்கள், சிங்கமுகன் மறுபடியும் எதிரே எதிரே வந்து கொண்டிருக்கின்றார் முருகப்பெருமான் முன்பாக. முருகப்பெருமான் முன்பாக சிங்கமுகன் தன்னுடைய வேலை எடுத்துக்கொண்டு முருகப்பெருமானிடம் போர் புரிவதற்காக வந்துவிட்டான். முருகப்பெருமான் அதே எழில் தோட்டத்தோடு, அதே சிரித்த முகத்தோடு, இந்த முறையாவது வென்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இதுகாரும் புதுசா பேசி பார்க்கலாம். பாசியா பேசிக்கிட்டு ஆடிக்கொண்டிருக்கின்றான். உன்னுடைய ஆட்டத்தை எல்லாம் ஆடிக்கொண்டே இரு என்று முருகப்பெருமான் முன்னே ஓடிக்கொண்டிருக்கின்றான். வந்து கொண்டிருக்கின்றான். அதோ பாருங்கள், முன்னே வந்தவன் பின்னே செல்கின்றான். பயந்து செல்கின்றான். மறுபடியும் முன்னே செல்கின்றான். முருகப்பெருமானை எதிர்த்து முருகன் விட்டு விடுவாரா? என்னையா வதம் செய்த வருகின்றார் அப்படி என்று முருகப்பெருமான் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். முருகனையே எதிர்க்க துணித்த சூரபக்தன் சிங்கமுகனே, முருகப்பெருமான் பொருள் என்னுடைய வேல் எப்பொழுது புறப்படுகின்றதோ அந்த நொடியே முருகப்பெருமானிடமிருந்து வேளானது புறப்பட்டு விட்டது. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. அதோ சின்னமுகனுடைய தலையானது இப்பொழுது முருகப்பெருமான் முருகனுக்கு பெருமானோ அதே புன்னகையோடு, அதே சிரித்த முகத்தோடு தாரகாசுரனை எதிர்த்து அமைதியாக நின்றுவிட்டாய். ஆனால் என்னை எதுவும் செய்துவிட முடியும் தாரகாசுரன். முருகப்பெருமான் அமைதி காத்து பள்ளத்தில் அமைதியாக தன் வேலோடு நின்று கொண்டிருக்கின்றார். முருகப்பெருமான் அந்த அற்புதமான காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றோம். திருவெண் பல பாடங்கள் மேலே குன்றா வழிகுத்துறை முருகா என்ற நாமங்கள் என்று பக்தபாடி மையவர்கள் அனைவரும் அமைதி
எதிர்த்து வர தைரியம் இருந்தால் வா பார்க்கலாம். நாங்கள் கொஞ்ச நேரம் விளையாடி கொண்டிருக்கிறோம். விளையாடு விளையாடு, எத்தனை நேரம் உன்னால் விளையாட முடியுமோ விளையாடு. நான் அமைதியாக தயவுகொண்டு அமைதி காத்த பின்னாடி தள்ளி நில்லுங்க. ஆடி வரையில மேலப்படும். தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க. அதோ அந்த காரணத்தோடு ஓடி வருகின்றான், ஓடி வருகின்றான், முருகனை வர வருகின்றான், சுற்றி வருகின்றான். எப்படியா நமக்கெல்லாம் அருள்வாளிக்கும் முருகன் நான் இருக்கின்றேன் என்று வந்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது அழகாக
ஸ்பீக்கர் கிட்ட மட்டும் போக வேண்டாம். மைக் ஆன்ல இருந்தால் ஸ்பீக்கர் பக்கத்துக்கு வேணுகோபால் கோவை ஆறாந்துறை நாகரத்னம் கல்லூரியிலிருந்து திருக்கல்யாண வைபவமாகவே மிகச் சிறப்பாக இங்கே நடைபெற இருக்கின்றது. பக்த பணி மேய்ந்தர்கள் தவறாமல் வருகை புரிந்து
முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தை கண்டுபிடிக்குமாறு அன்போடு திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இருக்கின்றது. காப்பு கட்டியவர்கள் தனி வரிசையில் சென்று அந்த பிரசாதத்தை வாங்கிக் கொள்ளலாம். மற்றவர்களுக்கு தனி வரிசை ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆகவே தள்ளுமுள்ள இல்லாம இத்தனை நேரம் எப்படி அமைதியாக இருந்தமோ அதே மாதிரி அமைதி காத்து அமைதி காத்து வரிசையில் சென்று உணவருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தங்களால் இயற்கை நன்மைகளை வழங்குமாறு திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக தந்து பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நேற்று ஆயுத்துறை ஐயருடைய பாடல் வெளியிடப்பட்டது. அந்த பாடல் ஒரு பாடல் இசைக்கப்படுகிறது. ஆகிடத்தில்
பேர் சொல்லணும். மற்றபடி மெய்மர்கள் ஆன்மீக சான்றோர்கள் நாளை யாக வழிபாடுகள் மிகச் சிறப்பாக நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணமானது நடைபெற இருக்கின்றது. எத்தனையோ கல்யாணங்களை நாம பார்த்திருக்கோம். அதுல முருகனுக்கு கல்யாணம் நடக்கிறத பார்க்கறதுக்கு எத்தனை திருக்கல்யாண வைபவத்தை பக்தகோடி மெய்யன்பர்கள் அனைவரும் வருகை புரிந்து தரிசித்து எம்பெருமான் முருகனின் வழி தெய்வானின் அருள் பெற செங்கத்தூரின் சென்னியாண்டவர் திருக்கோயில் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இது உணவு அருந்தியவர்கள்